காலம்மன் கோவிலிலே புத்தரங்கள் நிறுத்தி புத்துவாணி அம்மாளத்தான் சீக்கிரமாழச்சாங்க ஊசி போலே மின்னி மின்னி பூசடிக்க பேயும் மழை ஆரம்பா தீமையெங்கும் பேயும் மழை ஆரம்பா செல்வ மழை பேயுமே இதாங்க நீங்க தங்கறதுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்க இடம். ஏன்பா இங்க காட்டு மிருகங்கள் வருமா? ஏண்டி அதான் நாம வந்திருக்கோமே, அப்புறம் என்ன வருமானு கேள்வி. மெட்ராஸ், மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி நகரங்கள்ல ஆதிவாசிகள் இருக்க கூடாதா? நாம ஹோட்டல்ல ஜம்முன்னு தங்கிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணலாமே. நாம என்ன பிக்னிக்கா வந்திருக்கோம்? ஆதிவாசிகளோட பழக்க வழக்கங்களை ஸ்டடி பண்ண வந்திருக்கோம். இங்க கொஞ்சம் வசதி குறைவுகள் இருக்கதான் இருக்கும், அதுக்கெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஒரு நாளைக்கே இப்படி அழுத்துக்கிறீங்களே, காலமெல்லாம் அவங்க எந்த வசதியும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே, அதை நினைச்சு பாத்தீங்களா? நாளைக்கு என்ன ப்ரோகிராம் மிஸ்? நீங்க 5 பேர் ஒரு குழுவா சேருங்க. ஆதிவாசிகளை சந்திச்சு அவங்க பழக்க வழக்கம், வருமானம், சமுதாய நிலைமை இதையெல்லாம் பத்தி கேளுங்க. அவங்களோட சரிசமமா பழகி புள்ளி விவரங்களை சேகரிக்கணும். பொழுது விடிஞ்சு போச்சு, எல்லாரும் எழுந்துருங்க, எழுந்துருங்க. அது தெரியா? எந்திரிடி, எந்திரிடி, தூங்கலாமே, எந்திரி. இங்க வா, பரவாயில்ல, சும்மா இங்க வா, சும்மா வா.
அண்ணா? கெங்கம்மா. நீ ஆதிவாசியா? ஆமாங்க, இந்த மலையில இருக்கிறவங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உன் புருஷன் பேரு? என்னது மண்ணாங்கட்டிய காட்டுறா? ஒரு பேரு மண்ணாங்கட்டியா? அம்மா, ஏன் அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, பாக்கலாம்ட்டு வந்தேங்க. ஓ அப்படியா? உள்ளவா. என்னடி ரொம்ப நேரம் அங்க என்ன பாத்துட்டு இருக்க? அங்க ஒரு குதிரை முட்டை போட்டுட்டு இருக்கு, அதை பாத்துட்டு இருக்கேன். போடி. வா வா, உள்ள வா. வா உட்காரு. ஏய் உட்கார. ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க. அனாமிகா, இந்த கூட்டு கேளுடி. என்ன? இங்க பாத்ரூம் வசதி எதுவுமே கிடையாது. அப்படியா? காலையில இருந்து தவிச்சிட்டு இருக்கேன், என்ன பண்றது? அனாமிகா, ஐயோ அம்மா, இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கவே மாட்டேன். இட்ஸ் ரியலி ப்ராப்ளம். மிஸ் எங்க போனாங்க? இத பாருங்க, உங்க ப்ராப்ளம் எனக்கு புரியுது. நாளைக்கு ஒரு ஷெட் கட்ட சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? என்னங்க? என்ன சிரிக்கிறா? இதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. வாங்க. எங்க? வாங்க என் கூட. கொஞ்சம் இரு வரேன். வாங்க. அதோ பாருங்க, அந்த புதர் பக்கத்துல போங்க. பக்கத்துல தண்ணியும் கிடக்குது. இங்க யாரும் வராம நான் காவல் பாத்துக்கிறேன். வாங்க போலாம். கீழே கல்லு பாத்து வா. எங்கம்மா, என்ன இங்க உட்கார்ந்திருக்க? அந்த பக்கம் போகாத, போயிடு. அட போங்கறல்ல. என்ன விரட்டுற புதுசா? அட நீ முதல்ல வீட்டுக்கு போ. அட காட்டுல விறகு வெட்டனல, அறுவலை மறந்துட்டேன், எடுத்துட்டு போயிடலாம். ஐயோ வேணாம் வேணாம், நான் அப்புறமா எடுத்து கொடுக்குறேன். இப்ப நீ முதல்ல வீட்டுக்கு போ. என்ன இப்படி புதுசா விரட்டுற? அப்படி அங்க என்னதான் நடக்குது? டவுன்ல இருந்து வந்த பொட்ட பிள்ளைங்க அங்க கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. கடனா? யாருக்கிட்ட எப்ப கடன் வாங்கினாங்க? அது இங்க கொண்டாந்து கொடுக்கணும். ஐயோ உனக்கு ஒண்ணும் புரியாது, நான் அப்புறம் வீட்டுல வந்து சொல்றேன். இப்ப போங்கறல்ல. கங்கம்மா, கங்கம்மா உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்பாடா, இப்பதான் நிம்மதி. ஆமா, நாங்க எல்லாரும் குளிக்கணுமே, அதுக்கு இங்க ஏதாவது வசதி இருக்கா? இருக்குதுங்க, பக்கத்துல ஒரு சொன்ன இருக்குது, நான் வந்து கூட்டிட்டு போறேனுங்க. அதோ அதுதாங்க சொன்ன, அங்க போய் குளிங்க. மெதுவா வாடி. பாத்து பாத்து தரத்தை பாத்து இறங்குங்க. சாப்பிட்டே இருக்கும், பாத்து குடிங்க. இப்படி ஆள் கால் கத்துறீங்க, சும்மா இருங்க. கங்கம்மா, உனக்கு ஏதாவது பாட்டு பாட தெரியுமா? ஐயா, எனக்கு பாட்டெல்லாம் தெரியாதுங்க. ஏதாவது உனக்கு தெரிஞ்ச பாட்டை பாட. ஐயா, இந்த நாட்டானுங்க பாட்டு தாங்க ஏதோ கொஞ்சம் தெரியும், அதத்தான் பாட. கேப்போம். பாட்டை கேட்டு பூ மலரும், அந்த பூவெல்லாம் எடுத்து தேன் சிதறும்.
அந்த வேலையை தொடங்க வேண்டாம், குளிச்சுட்டு மிஸ். நாங்க ரெடி மிஸ், வேலையை ஆரம்பிக்கலாம். என்ன வேலைங்க? நாங்க உங்க ஜனங்களை பத்தி விசாரிச்சு குறிப்பெடுக்க வந்திருக்கோம். அதை வச்சுக்கிட்டு என்னங்க செய்வீங்க? உங்க நிலைமை உயர ஏதாவது வழி செய்வோம். அப்போ எங்களுக்கு தான் தலைவர் ஒருத்தர் இருக்காரு, நாட்டா. அவரை போய் பாருங்க, அவர் உங்களுக்கு எல்லாம் தெளிவா சொல்லுவாருங்க.